அன்பும் போட்டியில ஜெயிச்சு வெண்ணிலாக்கு செருப்படி கொடுத்துட்டாங்க. Traditional dishes, chef. This is kamangali. This is ragi porridge. This is a country chicken made from finger millet fiber. நம்ம அன்பும் பாத்தீங்கன்னா சூப்பரா சமைச்சு பாத்தீங்கன்னா அசத்திருப்பாங்க. Nutritious meal. Yes. இந்த போட்டியோட டைட்டில் வின்னர் யாருங்கறத அறிவிச்சிடலாம். ஆனா வெண்ணிலாவை பொறுத்தவரை அப்ப அன்பு மட்டும் இந்த போட்டியில ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்துல இருக்காங்க. 8-1 ஒரு வழியா பாத்தீங்கன்னா அன்பு தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை வயிறு எரியுது, ஐயோ எவனான்ட்டு. Very tough competition. Team that gave us something beyond taste. in JP Restaurant team, the winner of the அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அன்பு தான் ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க செஞ்ச டிஷ்லாம் டிஃபரெண்டா இருந்துச்சு, அதனால தான் ஜெயிச்சீங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. JP Restaurant team. JP Restaurant team, please come. Thank you, Joa. ஒரு நிமிஷம். நம்ம அன்பும் அவார்டு வாங்காம முதல்ல போயிட்டு கண்மணியை தான் ஃபர்ஸ்டா பார்க்க போறாங்க. And receive your award. இருக்கு கண்மணி. ஓகேப்பா. எனக்கு நல்லா இருக்கு அன்பு. இது மாதிரி முதல்ல யார் ஜெயிச்சதா சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி ஆர்வமா கேக்குறாங்க. பரவாயில்லையா? என்னாச்சு? நாம ஜெயிச்சிட்டோம் கண்மணி. கண்மணிக்கு ஜெயிச்சுட்டுன்னு சொன்னதே பாத்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க வைக்கல, அவ்வளவு ஹாப்பி ஆயிடுறாங்க. நிஜமாவா? நிஜமா? ஆனாலும் கண்மணிக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. அந்த கடத்திட்டு போனது யாரு, திரும்பியும் கடத்துவாங்க அந்த மாதிரி. அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீ அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்ல, அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சார் ஆச்சு. திடீர்னு போலீஸ் வந்திருக்காங்க. கண்மணி கொஞ்சம் வர சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர். இப்போ கூட்டிட்டு வந்துரும். அதாவது கடத்திட்டு போனது யாரு என்னது விசாரிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா போலீஸும் வந்திருக்கு. இவனுங்க தானே உங்களை கடத்தினது. கண்மணியும் ஒரு வழியா பாத்தீங்கன்னா இவனும் 2 பேர் தான் என்ன கடத்தினது அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணை கடத்தினீங்க. ஆனா இங்கே திட்டம்லாம் ஒண்ணு போடல சார். பீச்ல தனியா உட்கார்ந்து இருந்துச்சு. இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்க பணம் கேட்டா நிறைய கிடைக்கும் தான் கடத்தணும் அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு போனா வீட்டுல இருக்கிறவங்கள மிரட்டி நல்ல ஒரு அமௌண்ட் அடிக்கலான்னு பார்த்தேன் சார். ஆனா எப்படியோ ஒரு வழியா எல்லா விஷயத்துல இருந்து வெண்ணிலா பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறாங்க. இது ஒரு இதா எப்படி இருந்துச்சு? யோ 2 பேரும் வண்டி ஏத்தியா வந்திருக்காங்க. ஆனா வெண்ணிலா மட்டும் மாட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய கதை சார். நீ முதல்ல உள்ள போ, ரொம்ப நேரம் நிக்காத. ஆனா வெண்ணிலாவுக்கு தான் வயிறு இது, இவ ஜெயிச்சுட்டா, இவ்வளவு எதுவுமே இப்ப பார்த்தா பண்ண வைக்கலையே அப்படின்ட்டு. ஆனா அன்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம கண்மணியை மறக்க வைக்கல, என்ன நம்ம தானே அவங்க நினைப்பாவே இருக்காங்க. இருக்கவே முடியாதுங்கிறது தான் நிஜம். ஆனா அது புரியாம அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் ஏன் இப்படி பதறேன்? ஆனா எந்த ஒரு சூழ்நிலையும் இது மாதிரி கண்மணி என்னால விட்டு கொடுக்க வைக்கல. அவதான் என் மைண்ட் ஃபுல்லா இருக்கா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. பக்கத்திலே இருக்கிறப்போ உண்மை தெரியாதுன்னு வாங்க கேட்காம போயிடுவேன்னு அவ்வளவு பயந்து அழுத. என்னால வாழ முடியாதுங்கிறத, ஆனா நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிறத இந்த ஒரு 2 நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு புரிய வச்சுட்ட. எப்பவும் எதுக்காகவும் நான் உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். இனி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ தான் எனக்கு வெற்றியை கொண்டாடுற மாதிரி, நல்ல எனர்ஜி தெரிக்கிற மாதிரி ஒரு சாங் போட்டு விடுங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா செம ஹாப்பியா பாத்தீங்கன்னா வின் பண்ணதுனால எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருங்க. என்னம்மா? அது நம்ம போற வழியில ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் காட்டுக்குள்ள இருக்கு. நேரத்துல வந்துரும். இது மாதிரி நம்ம ஜெயிச்சா இது மாதிரி அந்த கோயிலுக்கு வரதா வேண்டியிருக்காங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் நம்ம அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போலாம். முட்டியில ஜெயிச்சா இந்த கோயிலுக்கு வரேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதான் எதா இருந்தாலும் கண்மணிட்டு கையிலுங்கிறேன். கண்மணி சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த கோயிலுக்கு போறாங்க. சரி போலாம், நான் வரேன். அப்புறம் என்ன? எல்லாரும் அந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியா வந்திருக்காங்க. அதனால எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. பாத்து விடுத்து என்னால முடியும், நானே வரேன். போறேன்னு மட்டும் தாண்டா வேண்டிக்கிட்டேன்.
நம்ம அன்போட அம்மாவும் இந்த கோயில்ல இருந்து போகும்போது கண்மணி அன்பும் ஜோடியா போனா சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் நாச்சும் கண்மணி அன்பும் சேருவாங்களா சேர மாட்டாங்க வெயிட் பண்ணி போவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.